இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது மார்க் 4ஆம் அதிகாரம் 26 முதல் 34 முடிய இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை ஆட்சியை பற்றி பேசுகிறார். அதாவது இறை ஆட்சியை நாம் விதைத்தால் மட்டும் போதும், அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம், அது காலம் வருகின்ற பொழுது அதற்குரிய விளைச்சலை கொடுக்கும் என்று சொல்லுகின்றார். அந்த அடிப்படையிலே ஒருவர் விதையை தூவி கொண்டு செல்லுகின்றார். அதன் பிறகு அவர் நீர் ஊற்றவில்லை, எதையும் அது கண்டுகொள்ளவில்லை, தானாக அது முளைத்து வளர்ந்து வருகிறது என்பது இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே பிரதிபலிப்பதை கூட நாம் பார்க்க முடிகிறது. எடுத்துக்காட்டிற்கு, நீங்கள் உங்களுடைய சிறு வயதிலோ அல்லது சில ஆண்டுகளுக்கு முன்போ எவராவது ஒருவருக்கு நம்பிக்கை ஊட்டியிருப்பீர்கள், நல்ல வார்த்தைகளை சொல்லியிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் சொல்லிவிட்டு மறந்து போயிருப்பீர்கள். காலம் சென்று சில ஆண்டுகள் கழித்து அந்த நபர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் அன்றை சொன்ன வார்த்தை தான் என்னை இன்னும் விசுவாசத்தில் ஆளப்பட வைத்தது, இன்னும் உறுதியாக இருக்கச் செய்தது, நான் வெற்றி நடைபெறுவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்தது என்று அவர்கள் சொல்லுவார்கள். நீங்கள் ஒரு விதையை விதைக்கிறீர்கள். அதாவது ஒரு மனிதன் துன்பத்தில் இருக்கின்றான், துயரத்தில் இருக்கின்றான், வேதனையில் இருக்கின்றான், அல்லது ஏதோ ஒன்று இழந்திருக்கின்றான். அந்த நேரத்திலே அவர்களுக்கு தைரியத்தை கொடுப்பது போன்று ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் சொல்லிவிட்டு அவர்களை தட்டிவிட்டு நீங்கள் வருகின்றீர்கள். அதுதான் நீங்கள் விதைக்கின்ற அந்த விதை. ஆக இது போன்றுதான் புனிதர்களுடைய வாழ்வை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், பலருடைய வாழ்விலே ஒரு தொடர்ச்சியாக ஒரு தொடர்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. எடுத்துக்காட்டிற்கு, ஒரு மனிதர், அதாவது புனித இனாசியாருடைய நம் வாழ்வை எடுத்து பார்த்தோம் என்றால், தொடக்க காலங்களிலே அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் அல்ல. அவருக்கு வேறு பல்வேறுபட்ட திட்டங்கள் இருந்தது. அந்த திட்டங்கள் அடிப்படையிலே அவர் இராணுவத்தில் பணிபுரிய வேண்டும், அங்கே பணிபுரிந்தார். இன்னும் பல்வேறுபட்ட திட்டங்கள் இருக்க, ஆனால் ஒரு கடவுளுடைய அழைப்பை அவர் உணர்வதை பார்க்கின்றோம். ஆனால் உணர்ந்த பின்பு என்ன செய்கின்றார்? அந்த விதையை தூக்கி மற்ற இடத்திலே போடுகின்றார். அங்கே பிரான்சிஸ் சவேரர் என்று ஒருவர் முளைக்கின்றார். அவர் தூக்கி வேறு இடத்தில் போடுகின்றார். அங்கு பல கிறிஸ்தவர்களை அவர் உருவாக்கி செல்லுகின்றார். ஏன், இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழக பகுதியின் கோட்டாறு மறை மாவட்டம், அங்கே சவேரியார் கட்டிய ஆலயம் இருக்கிறது, அவர் கடந்து சென்ற பாதைகள் இருக்கிறது. அதனால் மனம் மாறிய மக்கள் இருக்கிறார்களாக அவர் விதைத்து சென்று விட்டார். ஆனால் அதனுடைய அறுவடை இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நாம் விசுவாசிப்பது மட்டுமல்ல, அவற்றை மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும் என்பதுதான் அது ஆண்டவர் சொல்லுகின்ற விடயம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, கடுகு விதை ஒரு உவமை. இந்த கடுகு விதையும் அதே போன்றுதான். கடுகு விதை என்பது மிகச் சிறியதாக இருக்கும், ஆனால் அது மரத்தை போன்று பெரிதாக வளர்ந்து அதில் பறவைகள் வந்து தஞ்சம் அடைகின்ற ஒரு சூழல். ஆக இங்கும் அது போன்றுதான், அந்த சிறிய விதையை போன்றுதான் நம்முடைய விசுவாசத்தை நாம் தூவுகின்றோம். இதை நாம் எப்படி சொல்லலாம் என்றால், சிலருக்கு நன்றி சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம், சிலரை பாராட்டுகின்ற வார்த்தைகளாக இருக்கலாம், நாம் கொடுக்கின்ற நேரமாக இருக்கலாம், நாம் உடனிருக்கின்ற அந்த நிலையாக இருக்கலாம், நாம் பேசுகின்ற நல்ல வார்த்தைகள், நாம் அவர்களை வார்த்தையின் செயலின் வழியாக அவர்களை தூக்கி விடுவது, இப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை விருட்சம் அடைகின்றது. அந்த விருட்சம் வளர்ந்து வருகின்ற பொழுது அங்கே பலர் அவருடைய நிழலிலே குளிர் காய்கிறார்கள் என்பதுதான். குளிர் காய்கிறார்கள் என்பது இங்கே நான் எதிர்மறையாக சொல்லவில்லை, மாறாக நேர்மறையாக சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் அவர் நிழலை கொடுக்கின்றார், மற்றவர்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்கள் நடப்பதுதான். இந்த சின்ன சின்ன வார்த்தைகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு, இரண்டால் ஒரு சில மாணவர்கள் சொல்லி கேட்டிருக்கின்றேன், இந்த ஆசிரியர் எனக்கு பாடம் நடத்தவில்லை என்றால், இந்த ஆசிரியர் எங்களோடு நன்றாக பழகவில்லை என்றால், இந்த ஆசிரியர் எங்களுடைய தேவைகளை உணர்ந்து செயல்படாவிட்டால் நாங்கள் இந்த அளவிற்கு வளர்ந்திருக்க மாட்டோம். நாங்கள் இன்று ஒரு நிலையை அடைந்திருக்கின்றோம் அல்லது மற்றவர்களுக்கு நாங்கள் வழிகாட்ட காரணமாக இருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய ஆசிரியர்கள் என்று கை காட்டக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக ஐயா அப்துல் கலாம் அவர்களும் தன்னுடைய ஆசிரியரை பற்றி தான் பேசுவார்.
தன்னுடைய ஆசிரியர் எப்படி பாடம் நடத்தினார். ஆக அந்த விதை தூவப்பட்டது அப்துல் கலாம். அப்துல் கலாம் அந்த விதையை பல இளைஞர்கள் மத்தியிலே தூவுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆக இதை நாம் விசுவாசம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, நல்ல வார்த்தைகள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, நல்ல சிந்தனைகள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, நல்லவற்றை விதைக்கின்ற பொழுது நல்லவைகள் உருவாகும் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே எண்ணி பார்ப்போம். நான் விசுவாசம் கொண்டு அந்த விசுவாசத்தை மற்றவர்களுக்கு கடத்துகின்றேனா? நான் நல்ல வார்த்தைகளை என் வாயிலிருந்து உதிர்க்கின்றேனா? நல்ல சிந்தனைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றேனா? எதை நான் என்னிடம் பெற்று நான் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றேன் என்பதை உணர்ந்து வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரின் நிறைவாக ஆசீர்வதிக்க என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உன் அன்பையும் அரவணைப்பையும் எங்களுக்கு நிறைவாக தந்து நாங்கள் எப்பொழுதும் இறையாட்சியை நிறைவாக பெற்று வாழ வரம் தர எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.